குதிரை பேரம் நடந்ததா? விஜயிடம் கேட்கும் ஆளுநர் அர்லேக்கர். இன்றே பாய்கிறது நோட்டீஸ் கிடுக்குப்பிடி. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். முதல்வர் விஜயிடம் குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநர் அர்லேக்கர் இன்றே கேள்வி எழுப்ப வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வருது. இதற்கான ஆலோசனைகள் நடந்து வருவதாக கூறப்படுது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராக கிளம்பியிருக்கிற குதிரை பேரம் புகார்கள் குறித்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 167 கீழ் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்றே விளக்கம் கேட்க வாய்ப்பு உள்ளதாக ராஜ்பவன் மற்றும் தலைமை செயலக வட்டாரங்கள் அதிரடி தகவல்களை வெளியிட்டிருக்கு. அதிமுகவின் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்ததும் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் அணிவகுத்து கட்சி தாவியதும் தமிழக அரசியலில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை குதிரை பேரம் என்று அதிமுக திமுக கடுமையாக விமர்சனங்களை வைக்குது. அதிமுகவில் இருந்து வரிசையாக மூத்த தலைவர்கள் பலர் தாவேகாவிற்கு தாவுவது அதிகரித்து வருது. அதிமுகவை சேர்ந்த சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், மரகதம் குமாரவேல், எஸ் ஜெயக்குமார், பி சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகிய 6 எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை அடுத்தடுத்து ராஜினாமா செய்துவிட்டு முதல்வர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது அனைவரும் அறிந்ததுதான். டெல்லிக்கு அவசர பயணம் மேற்கொண்டு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சட்ட வல்லுநர்களுடன் விரிவான ஆலோசனைகளை முடித்து கொண்டு சென்னை திரும்பியிருக்கிற ஆளுநர் அர்லேக்கர் இந்த விவகாரத்தில் தாமதிக்க விரும்பலை அப்படின்னு தெரியுது. எதிர்க்கட்சிகளான அதிமுக திமுக மற்றும் பாஜக ஆகியவை அடுத்தடுத்து அளித்த புகார்களின் அடிப்படையில் தாவேக அரசிடம் முறையான விளக்கத்தை கோர ஆளுநர் மாளிகை சட்ட குறிப்புகளை தயார் செய்துவிட்டதாக கூறப்படுது. முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராக அதிமுக திமுக மற்றும் பாஜக ஆகியன குதிரை பேரம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குதல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருக்கு. முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் வழிகாட்டுதலின்படி அக்கட்சியின் கொறடா அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் IS இன்பதுரை ஆகியோர் ஆளுநரை நேரில் சந்தித்து மனு அளிச்சிருக்காங்க. அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களை பல்வேறு ஆசை வார்த்தைகள், நிதி பரிமாற்றங்கள் மற்றும் மிரட்டல்கள் மூலம் தாவேக அரசு தங்கள் கட்சிக்குள் இழுத்துள்ளது. இந்த ஜனநாயக படுகொலை குறித்து ஆளுநர் மௌனம் சாதிக்கக்கூடாது, உடனடியாக சட்டப்பிரிவு 167 கீழ் அரசின் விளக்கம் கேட்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கு. இதே போல திமுக தரப்பிலிருந்து RS பாரதி தலைமையிலான குழுவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் தனித்தனியாக ஆளுநரை சந்தித்து தங்களின் புகார்களை பதிவு செய்திருக்காங்க. இந்த விவகாரத்தில் தற்போது தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அதிரடி நடவடிக்கை ஒன்றை எடுக்க தயாராகி வருவதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்குது. சட்டப்பிரிவு 167 படி மாநிலத்தில் நிலவும் அசாதாரண அரசியல் சூழல் மற்றும் ஆட்சி நிர்வாகம் குறித்து முதலமைச்சருக்கு உத்தரவிட்டு தகவல்களை பெறும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களின் தொடர் ராஜினாமா மற்றும் கட்சி தாவல்களின் பின்னணி என்ன, இதில் ஏதேனும் அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறதா என்பது குறித்து ஆளுநர் அர்லேக்கர் விஜய்க்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்ப உள்ளதாக தெரியுது. இதன் காரணமாகவே இந்த தொகுதிகளுக்கு இன்னும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலை என்று கூறப்படுது. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.